Hi viewers, welcome back to my channel. This is Tarini. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இதுல என்னென்னலாம் வரும்னா me, as, you, him, her, it, them. இத சென்டென்ஸ்ல எப்படி பயன்படுத்துது இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ பத்தி தான் நம்ம டீடைலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்னா என்ன? ஒரு நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றதுதான் என்னன்னா ப்ரொனவுன். இப்ப எக்ஸாம்பிள்ஸ பார்க்கலாம். ஆதவன் இஸ் மை ஃப்ரெண்ட், ஆதவன் இஸ் கைண்ட். இப்போ ஆதவனை பத்தி நீங்க பேசும்போது ஆதவன் சொல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ்ல ஆரம்பிக்கும் போது அவரோட பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை பத்தி பேசும்போது ஹீன்ற வேர்டை யூஸ் பண்றீங்களா, அந்த ஹீன்றதுதான் என்னன்னா ப்ரொனவுன். இப்ப பாருங்க, ஆதவன் இஸ் மை ஃப்ரெண்ட், ஆதவன் இஸ் கைண்ட். அதை எப்படி சொல்வீங்க? ஆதவன் இஸ் மை ஃப்ரெண்ட், ஹி இஸ் கைண்ட். ஓகேங்களா? இப்ப இந்த ப்ரொனவுன்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு ரெண்டு ரூல்ஸ் தாங்க. ஒண்ணு என்னன்னா, எந்த ஒரு சென்டென்ஸ்லயும் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்றது ஒரு வேர்புக்கு அப்புறம் தான் வரும். செகண்ட் ரூல் என்னன்னா ப்ரிபோசிஷனுக்கு அப்புறம் தான் வரும் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்ப பாருங்க எக்ஸாம்பிள், ஆதவன் கால்டு மீ அப்படின்னா ஆதவன் என்னை அழைத்தான். ஓகேங்களா? அப்ப ஆதவன், இந்த கால்டுன்றது என்னது? இது ஒரு வேர்ப். வேர்புக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணிருக்கு? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் மீ. ஆதவன் என்னை அழைத்தான். நெக்ஸ்ட், she works for us. அவள் எனக்காக வேலை செய்தாள். இப்போ she works forன்றது என்னன்னா preposition. asன்றது என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அப்ப ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிருக்க? preposition யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த ரெண்டு சினாரியோல தான் நீங்க யூஸ் பண்ணணும் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வர்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஐ வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? மீ. இதனுடைய அர்த்தம் என்னை இல்லைன்னா எனக்கு. அதாவது ஆதவன் கால்டு மீ சொல்றேன், அப்பனா ஆதவன் என்னை அழைத்தார். அப்ப அந்த என்னைன்றது என்ன யூஸ் பண்ணும்? மீ. நெக்ஸ்ட், we, us. எங்களை, எங்களுக்கு. எங்களை நம்பாதீங்க. அப்போ don't believe us. asன்றது என்னது? எங்களை. நெக்ஸ்ட், you, you. இங்க you வந்தா இங்க you தான் வரும். உன்னை, உங்களை, உனக்கு. எனக்கு உங்களை தெரியும். I know you. நெக்ஸ்ட், he, him. அவனை, அவனுக்கு. நான் அவனை மறந்துட்டேன். I forgot him. himன்றது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். she, her. அவளை, அவளுக்கு. எனக்கு அவளை பிடித்திருக்கு. அப்போ I like her. நெக்ஸ்ட், it. அதை சொல்லும் போது அதை தொடாத. don't touch it. நெக்ஸ்ட், them. அவர்களை, அவர்களுக்கு. நான் அவர்களை பார்த்தேன். I saw them. ஒரு சென்டென்ஸ்ல எப்படி ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை யூஸ் பண்றத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஐ வந்தா என்ன சொல்லிருக்கேன்? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் மீ. இப்ப தமிழ்ல பாருங்க, எனக்கு ஒரு புத்தகம் கொடு. எனக்கு, எனக்குன்னு சொல்லும் போது என்ன வரும்? டிஃபால்ட்டா மீ தான் வரும். ஓகேங்களா? எனக்கு ஒரு புத்தகம் கொடுனா give me a book. giveன்றது ஒரு வேர்பு. வேர்புக்கு அப்புறம் தான் என்ன வரணும்? ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்றது வரணும். சோ give me a book. Next, we வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? has யூஸ் பண்ணணும். அவர் எங்களுக்கு உதவி செய்தார். அவர் சொல்லும் போது என்னது? he. எங்களுக்கு சொல்லும் போது என்ன எழுதணும்? has. உதவி செய்தா helpன்றது ஒரு verb. so he helped us. Next, you. நான் உன்னை சந்தித்தேன். நானுனா I. உன்னை சந்தித்தேன்னா என்னது? met. so உன்னை வரும்போது you. I met you. Next, he வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? him யூஸ் பண்ணணும். நாங்கள் அவனுக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் we are காத்திருக்கிறோம்னா we are waiting. அவனுக்காக, அப்போ for him. இப்ப இந்த forன்றது என்னது? preposition. so ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்றது ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணும். ஒண்ணு ஒரு வேர்புக்கு அப்புறம் வரும், இல்லைன்னா prepositionக்கு அப்புறமா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், she வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? her. நான் பள்ளியில் அவளை பார்த்தேன். நானுனா I. பள்ளியில் பார்த்தேன்னா I saw in school. நெக்ஸ்ட், itனா அதை எனக்கு கொடு.
give it to me. நெக்ஸ்ட் தேர் வந்தா என்ன யூஸ் பண்ணோம்? them. நான் அவர்களை அழைத்தேன். நானுனா ஐ, அழைத்தேன்னா invited. அப்போ அவர்களை சொல்லும் போது them. I invited them. That's it guys. We will meet in the next class.